வணக்கம் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே. இது பேச்சுரிமை அதிகாரம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் என்ன சொல்றவர்னா, இந்தியாவில் உலகத்திலே முதலில் பிளைட்டை கண்டுபிடிச்சவர் கடவுள். ஏற்கனவே எங்களிடம் புஷ்ப விமானம் இருந்தது. விமானத்தை இந்தியா தான் முதலில் கண்டுபிடித்தது அப்படின்னு இந்த சிவராஜ் சிங் சௌஹான், இவங்க அப்பா அம்மா இவருக்கு சௌஹான்னு பேர் வச்சிருக்கூடாதுங்க, சாவுகான் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்கணும். ஏன்னா இப்படியே தொடர்ந்து மக்களை இந்த பிஜேபி அரசு, ஒன்றிய அரசு ஏமாற்றிக் கொண்டே தான் இருக்கிறது. புஷ்ப விமானம் ஏற்கனவே இருந்தது. அந்த புஷ்ப விமானத்தில் எத்தனை பேர் பயணித்தார்கள், எப்போது பயணித்தார்கள், எப்ப இறந்தது, என்ன மூதேவிக்கு பிறந்த மூதேவி எப்ப இறந்தது புஷ்ப விமானம். புஷ்ப விமானம் என்று சொல்லக்கூடியது கடவுள் வாகனம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா அது அறிவியல் பூர்வமாக இதுவரை யாரும் நிரூபிக்கவில்லை. ஏனால் அது ஒரு கதையாகவே ஒரு புத்தகத்தில் இருக்கிறது. அது யாரோ ஒருவர் எழுதி வைத்திருக்கிறார தவிர அது உண்மையும் அல்ல, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவும் இல்லை. அது மக்கள் மனநிலையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். அது கடவுள் விமானம், அது கடவுள், அவ்வளவுதான். கடவுள் இங்கே இருப்பார், அங்கே இருப்பார், தூணில் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அது மக்கள் மனதில் அப்படியே பதிந்து விட்டது, அவ்வளவுதான். ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, புஷ்ப விமானம் ஏற்கனவே இந்தியாவில் இருந்ததுன்னு மக்களை திசை திருப்ப பார்க்கிறார். மக்களே புரிந்து கொள்ளுங்கள். மக்களே இந்த போட்டோவை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர் யார் தெரியுமா? இவர் தாங்க சிவராஜ் சிங் சௌஹானுடைய மகன். இவர் சயின்டிஸ்ட் படிக்கிறாருங்க, படிக்க வச்சிருக்கிறாரு. இவர் ஒரு சயின்டிஸ்டா இருக்கிறாரு. ஏன் சிவராஜ் சிங் மகன் மட்டும் சயின்டிஸ்ட படிக்க வச்சாரு? ஏற்கனவே தான் விமானம்லாம் கடவுள் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. பாருங்க, இவருடைய மகன் மட்டும் நல்லா படிக்கணும், சயின்டிஸ்ட் ஆகணும், பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கணும். ஆனா ஏழை எளிய பிள்ளைகள் படிக்க கூடாது என்று ஒற்றை நோக்கத்தோடு செயல்படும் கட்சி தான்